ஹலோ ஆல். இன்னைக்கு வந்துட்டு மஷ்ரூம் தம் பிரியாணி எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து என்னோட ரெசிபி. ஸோ அதுக்கு வந்துட்டு 2 பாக்கெட் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். அதுக்கு 1 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா. இது வந்து திண்டுக்கல் பிரியாணி மசாலான்னு சொல்லி ஆச்சி பிராண்டில். அது இல்லைன்னா ஒன்றும் இல்லை, அப்படி விட்டுருங்க. அடுத்து வந்துட்டு தயிர், இது வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் 2 2 அப்படியே இந்த மாதிரி மிக்சியில் போட்டு அடித்து அதை சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு ஒரு 1 1/2 ஸ்பூன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி மேரினேட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா காய்கறி கட் பண்ணிக்கோங்க. அதாவது வெங்காயம், தக்காளி. இப்போ வந்துட்டு பிரியாணி தாளிச்சுக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு பிரியாணி இலை, பட்டை 2, கிராம்பு 2, ஏலக்காய் 2 எல்லாத்தையும் சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை வந்து இந்த அளவுக்கு வதங்க விட்டதுக்கப்புறமா புதினாவும் மல்லியும் வந்துட்டு சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். இதிலே வந்துட்டு அந்த பச்சை வாசனைலாம் போயிடும். ஒரு சூப்பரான வாசனை வரும் இதில். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு பச்சை மிளகா லைட்டாக கீறி இருக்கணும். அப்படியே போட்டிங்க அப்படின்னா வெடிக்கும். ஸோ லைட்டாக கீறிட்டு சேர்த்து அதையும் வதக்கிட்டு, அது கூடவே ஒரு 3 தக்காளி, குட்டி குட்டியாக 3 தக்காளி அதையும் சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம், தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா மஷ்ரூம் சேர்த்துக்கோங்க. அந்த மேரினேட் பண்ணி வச்சுருந்தது அப்படியே மசாலாவோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு, அந்த பாத்திரத்திலே 1 டம்ளர் தண்ணி, அப்புறம் ஒரு 1/2 டம்ளர். ஸோ 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் தண்ணி, பாஸ்மதி ரைஸ். ஸோ அது சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் லெமனை கடைசியாக ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுட்டு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் செய்யறதுக்கு முன்னாடியே வந்துட்டு அரிசியை கழுவிட்டு ஊற வச்சுட்டா கரெக்டாக இருக்கும். ஒரு 25 மினிட்ஸ் வந்துட்டு தம் வச்சிடணும். தண்ணி நல்லா வற்றினதுக்கப்புறமா தம் வச்சு இடையில வந்துட்டு ஒரு டைம் எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டேன். அவ்வளோதான். இந்த அளவுக்கு நல்லா வந்துடும். பொல பொலன்னு சூப்பராக இருந்துச்சு பிரியாணி. செம்ம டேஸ்ட்டு, மட்டன் பிரியாணி டேஸ்ட்டுக்கு இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே வந்துட்டு பன்னீர்லேயும் ட்ரை பண்ணலாம். பன்னீர் வந்துட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் வந்து இதே மாதிரி மசாலா சேர்த்து மேரினேட் பண்ணிக்கலாம். மசாலாவில் வந்து திண்டுக்கல் பிரியாணி கிட் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் வந்து நம்ம வீட்டில் அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு அரைச்சோம்ல அந்த மசாலாவே போதும். ஸோ இதுமாரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ சொல்லுங்கள். தேங்க் யூ. பை.